சோனி டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சுந்தர் சி பிரசாந்த் வடிவேலு கூட்டணி மீண்டும் இணையுமான கத்தார்ல இருந்து கபீர் கேட்டிருக்காங்க. சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவும் எப்பவும் நடக்கலாம் அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நான் பல முறை சொல்லியிருக்கேன். அது உங்களுடைய கேள்விக்கும் பொருந்தும். சுந்தர் சி, வடிவேலு, பிரசாந்த் ஆகிய மூவரும் இணைந்து வின்னர் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த வெற்றி படத்தை கொடுத்தவங்க. அதனால அந்த கூட்டணி மீண்டும் இணைவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சூரசம்ஹாரம் மூவி தமிழை விட தெலுங்குல நல்லா ஓடுச்சுன்னு சொல்றாங்களே, அது உண்மையான? சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்க கேள்விப்பட்ட தகவல் சரியான தகவல் தான். சூரசம்ஹாரம் படத்தை விட அந்த படத்துடைய தெலுங்கு பதிப்பான போலீஸ் டைரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது உண்மைதான். சார், பராசக்தி படத்துக்கு அப்புறமா நேஷனல் பிக்சர்ஸும் சிவாஜியும் இணைஞ்சு ஏன் வேற எந்த படமும் பண்ணலன்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்துக்கு பின்னாலே பெருமாள் மொழியார் எந்த படத்தையும் தயாரிக்கல அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நடிகர் எம்.ஆர். ராதா நடித்த ரத்த கண்ணீர் திரைப்படம் அவரது தயாரிப்பு தான். அந்த படம் தவிர சிவாஜி நடித்த பெற்ற அன்னை, சவுகார் ராணி நடித்த தங்கதுரை போன்ற படங்களையும் தயாரித்தவர் தான் பெருமாள் மொழியார். சார், அன்பே சிவம் படத்தோட கதை யாரோடதுன்னு ஆலந்தூர்ல இருந்து காவியா கேட்டிருக்காங்க. அன்பே சிவம் படத்திற்கு கதை, திரைக்கதை ஆகிய இரண்டையும் எழுதியவர் கமல்ஹாசன். வசனம் எழுதியவர் பிரபல கார்ட்டூனிஸ்டும் திரை விமர்சகருமான மதன். எம்ஜிஆரை பத்தி எந்த நடிகையோட கிசு கிசு வந்திருக்குன்னு கோயம்புத்தூர்ல இருந்து சிந்து கேட்டிருக்காங்க. அந்த காலத்துல கிசுகிசுக்கள்லாம் இவ்வளவு பிரபலமாகல. ஆனாலும் எம்ஜிஆரை சில நடிகர்களோடு தொடர்பு படுத்தி அந்த காலத்திலே சில பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. சார், உங்களுக்கு கவுண்டமணி செந்தில் நடிச்ச கிராமப்புற காமெடி பிடிக்குமா இல்ல நகர்ப்புற காமெடி பிடிக்குமான்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கவுண்டமணியை பொறுத்த வரைக்கும் அவரது கிராமத்து காமெடிக்கும் நகரத்து காமெடிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்ததாக எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கவுண்டமணி எந்த இடத்துல நடித்தாலும் எனக்கு பிடிக்கும். அது கிராமப்புற இடமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற இடமாக இருந்தாலும் சரி. சார், ஓடிடில மஞ்சுமெல் பாய்ஸ் படம் பார்த்தேன். எல்லாரோட நடிப்புமே ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த படத்துக்கு கண்டிப்பா அவார்டு கன்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அம்ஜிக்கரில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மஞ்சுமெல் பாய்ஸை திரையரங்கிலே பார்த்து ரசித்த நான் மீண்டும் ஒரு முறை ஓடிடியிலும் அந்த படத்தை பார்த்தேன். அப்போதும் அந்த பிரமிப்பு 1% கூட எனக்கு குறையல. அதுதான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைப்பதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. சார், பாலு மகேந்திரா டைரக்ஷன்ல நடிக்க எல்லா நடிகைகளும் ரொம்ப பயப்படுவாங்களான்னு கல்பாக்கம்ல இருந்து சரண்யா கேட்டிருக்காங்க. நடிகரிடம் பாலு மகேந்திரா கோவப்பட்டு ஒரு நாளும் நான் பார்த்ததில்ல. அவங்க கிட்டலாம் ரொம்ப தன்மையாகத்தான் எப்போதுமே பாலு மகேந்திரா நடந்து கொள்வார். அவர் கோவப்படுறதுன்னா உதவி இயக்குனர்கிட்ட வேணா அப்பப்போ கோவப்படுவாரே தவிர நடிகர்கள் விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பார். சார், ஆக்டர் பிரபுவை வச்சு நீங்க டைரக்ட் பண்ண பெரிய தம்பி படம் வெற்றி படமா இல்ல தோல்வி படமான சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. பெரிய தம்பி திரைப்படம் வெற்றி படமாக இருந்தது. அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த படத்தோடு பொங்கல் தினத்திலே வெளியான திரைப்படங்கள் தான் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த மின்சார கனவு திரைப்படமும், கே.எஸ். ரவிக்குமாருடைய இயக்கத்திலே விஜயகாந்த் நடித்திருந்த தர்ம சக்கரம் திரைப்படம். ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த மின்சார கனவு திரைப்படம் ஆரம்பத்தில் பெரிய வெற்றி படமாக அமையல. அதற்கு பின்னாலே மிகப்பெரிய அளவில் அந்த படத்துக்கு அவங்க விளம்பரம் செய்தாங்க. அந்த விளம்பரத்தை தொடர்ந்து அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரை விநியோகஸ்தர் ஒருவர் பொங்கல் வெளியீடுகளிலேயே வெற்றி பெற்ற படம்னா அது பெரிய தம்பி மட்டும்தான் அப்படின்னு பொது வழியிலே ஒரு தகவலை பதிவிட்டிருந்தார். அப்படி ஒரு கருத்தை வெளியிட்ட அந்த விநியோகஸ்தர் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சேவையில் இந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்தபோது, எப்படி நீங்கள் அந்த ஒரு படம் மட்டும்தான் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம், மின்சார கனவு மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஏவிஎம் சரவணன் அவரோடு வாதாடினார். அது என்னுடைய நினைவிலே இன்று வரை இருக்கிறது. சார், சிம்பு நடிச்ச இது நம்ம ஆளு படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா? சப்போஸ் ரிலீஸ் ஆயிருந்தா அந்த படத்தை எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலான்னு அம்ஜிக்கரில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. பாண்டிராஜ் இயக்கத்திலே சிம்பு நடித்த இது நம்ம ஆளு திரைப்படம் 2016ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி என்று வெளியாகியது. இப்போ அந்த படம் எந்த ஓடிடி தளத்திலும் இல்லை அப்படின்றது உண்மைதான். எஸ்.வி. சுப்பையா, கருப்பு சுப்பையா, வெள்ளை சுப்பையா இவங்க எல்லாரோட கடைசி காலமும் சோகமா முடிஞ்சதுக்கு அவங்க கிட்ட இருந்த கலை ஆர்வம் காரணமா இல்ல கவனம் இல்லையான்னு பாண்டியில இருந்து ராமு கேட்டிருக்காங்க. எஸ்.வி. சுப்பையா, கருப்பு சுப்பையா, வெள்ளை சுப்பையா ஆகியோருடைய கடைசி காலம் சோகமாக முடிந்ததாக உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. முதல்ல அதை சொல்லுங்க. பாக்யராஜோட சிஷ்யர்களான பாண்டியராஜன் அண்ட் லிவிங்ஸ்டன் இவங்க 2 பேர்ல லிவிங்ஸ்டன் மட்டும் பின்தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு திருவண்ணாமலையில இருந்து வினிதா கேட்டிருக்காங்க. பாக்யராஜின் சிஷ்யனான லிவிங்ஸ்டன் பல திரைப்படங்களிலே கதாநாயகன் நடித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து குணச்சித்திர பாத்திரங்களிலும் பல படங்களில் நடித்திருக்கிறார். இன்றைக்கும் பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்ற லிவிங்ஸ்டன் முன்னேற்றத்தில் பின்தங்கி இருப்பதாக எப்படி நீங்க குறிப்பிடுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. காத்தின் பூந்தோட்ட காவல்காரன் அண்ட் தர்மதுரை படங்கள் 2மே ஒரே கதை அம்சம் கொண்டதா இருக்கே. இந்த படங்கள்ல எது ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் 1988ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி என்று வெளியானது. தர்மதுரை திரைப்படம் 1991ஆம் ஆண்டின்
பொங்கல் வெளியீடாக அமைந்தது. பாலு மகேந்திராவும் ஸ்ரீதரும் அவங்களோட கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலத்துல ரஜினி அண்ட் கமல் ஏன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. ஸ்ரீதர் தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்படலை அப்படின்றது தான் ஒன்று. அதன் காரணமாகத்தான் ரஜினிகாந்த் தன்னுடைய படத்திலே பங்குதாரராக சேர்ந்து கொள்ளும்படி சொன்ன போது கூட ஸ்ரீதர் அதை மறுத்தார். அதே மாதிரி தான் பாலு மகேந்திராவும். சார், நீங்க என்ன ரீசன்னால ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு சாரு கேட்டிருக்காங்க. உண்மையில் சொல்ல போனால் நான் தயாரிப்பாளர் ஆக வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. காலம் எனக்கு அளித்த வாய்ப்பு, அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டேன், அவ்வளவுதான். சார், உங்களுக்கும் எஸ்பிபிக்கும் நடுவுல இருந்த நட்போட ரகசியம் என்னன்னு திருநெல்வேலியில இருந்து பாபு கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கும் எனக்கும் இருந்த நட்பை பற்றி குறிப்பிட வேண்டும் என்றால் மிக நெருங்கிய நட்பு என்றோ நீண்டகால நட்பு என்றோ அதை சொல்ல முடியாது. ஆனாலும் எங்களுக்குள்ளே நட்பு இருந்தது. அதை பற்றி ரகசியம்லாம் எதுவும் இல்லை. சார், சாய் வித் சித்ராக்கு நீங்க எப்படி கெஸ்ட் சூஸ் பண்றீங்கன்னு பாஸ்டன்ல இருந்து மீரா கேட்டிருக்காங்க. சாய் வித் சித்ராவுடைய விருந்தினர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் இல்லை, தமிழ் சினிமாவில் உள்ள எல்லாரையும் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த ஆசை ஓரளவுக்கு இப்போது நிறைவேறி இருப்பதாக நான் நினைக்கிறேன். சார், பெரும்பாலும் ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் கூட ஆக்டர், ஆக்ட்ரஸ், டைரக்டர், ப்ரொடியூசர்னு இவங்க யார் கூடயுமே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதில்லையே, அதுக்கு என்ன காரணம்னு திருச்சியிலேருந்து உமா கேட்டிருக்காங்க. ஸ்டண்ட் இயக்குநர்களோடு நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர், இயக்குநர்கள் ஆகியோருக்கு கருத்து வேறுபாடே வந்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பலமுறை கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கின்றன. அதை பேசி சரி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு பெரும்பாலான திரைப்படங்களில் நடிக்கின்ற நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருமே அந்த படத்தினுடைய பணியை தொடங்குவதற்கு முன்னாலேயே குறைந்தது 50% சம்பளத்தை முன்னதாகவே பெற்றுக்கொண்டு விடுகிறார்கள். அந்த படம் முடிவடைவதற்குள்ளாகவே மொத்த சம்பளத்தையும் வாங்கி விடுவதுதான் பலருடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் 70களிலும் 80களிலும் இந்த நிலையிலே படம் முடிந்ததுக்கு பின்னால் தான் பல கலைஞர்கள் பணத்தை தயாரிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி நேர்மை என்பதற்கு மறுபெயராக இருந்த ஒரு தயாரிப்பாளரை பற்றித்தான் இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாயகன் உட்பட பல முக்கியமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் தான் முக்தா பிலிம்ஸ். அந்த நிறுவனத்துடைய 2 தூண்கள்னா, ஒன்று அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முக்தா ராமசாமி, இன்னொருவர் அந்த படத்தினுடைய இயக்குனரான முக்தா சீனிவாசன். அவர் இருவருமே சகோதரர்கள். இதில் முக்தா ராமசாமி இருக்கார், அவர் நாணயத்துக்கு பெயர் போனவர் என்று சொல்லலாம். அந்த காலத்திலே முக்தா பிலிம்ஸ்லேயே பணியாற்றி கொண்டிருந்த பலர் அவங்க வீட்டில் இருந்தவங்க கிட்ட, அம்மா நீ ஒலையவை, முக்தா ராமசாமி பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அந்த பணத்தை வாங்கி அரிசியை வாங்கிட்டு ஒலை கொதிக்கிறதுக்குள்ளே வந்து விடுகிறேன் என்று வீட்டிலே சொல்லிவிட்டு கிளம்புவாரலாம். அந்த அளவுக்கு அவர் நிச்சயமாக பணம் தருவார் என்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலும் இருந்தது. நடிகர் சிவாகணேசனை பொறுத்த வரைக்கும் அவருடைய காட்சீட்டு விவகாரங்களை பார்த்து கொள்வது, அவருடைய சம்பளத்தை தயாரிப்பாளரிடமிருந்து கேட்டு பெறுவதெல்லாம் அவருடைய தம்பியான வி.சி. சண்முகத்தினுடைய பணியாகத்தான் அந்த காலகட்டத்திலே இருந்தது. எல்லாத்தையும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வி.சி. சண்முகம். அப்படிப்பட்ட கண்டிப்பான நபரான வி.சி. சண்முகம் கூட முக்தா பிலிம்ஸ்ட படம் முடிகிறதுக்கு முன்னாடி பணமே கேட்க மாட்டார். அது மாதிரி தான் ஜெயலலிதா, ஸ்ரீவித்யா, ஸ்ரீபிரியா போன்றோர். அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், படம் முடிந்த மறுநாள் முக்தா ராமசாமி கார் எடுத்து வந்து ஒவ்வொருத்தருக்கும் பணத்தை பட்டுவாடா செய்துவிட்டுத்தான் போவார் என்று. தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்தவரையிலே முக்தா ராமசாமி மாதிரி நாணயமான தயாரிப்பாளர் என்று பெயர் எடுத்தவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் என்பதுதான் உண்மை. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.